ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். வரக்கூடிய நாட்களில் ஆர்ட்ஸ் கவுன்சிலிங் நீங்கள் எப்படி அட்டென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போய் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் ப்ரைவேட்டாக, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்சஸ் படித்தா உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற எல்லா வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதனால நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோட நம்ம அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். சரியா, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் கையில் வச்சுருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்துக்கலாம். சரியா, ஆன்சர்ஸ் ஒருவேளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இதையும் வச்சு என்ன பண்ணுன்னு பார்த்தா கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 5th ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும் நமக்கு வந்து என்னன்னு சொன்னால் கிரேஸ் மார்க் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. 5th ஒன்வேர்டுக்கு வந்து எல்லா பேத்துக்குமே மார்க் இருக்குது. அது அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸு வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எனி 4ல் எழுதுனா போதுமானது. சரியா, அதாவது WAV MP3 இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி 4 எழுதுனா போதுமானது. 17th கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு டெஃபினிஷன் எழுதுனா போதுமானது. அதுக்கப்புறம் 18th வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எனி வேலிட் சின்டெக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள். கண்டிப்பாக 18th கொஸ்டினுக்கு எக்ஸாம்பிள் எழுதியே ஆகணும். எழுதுனா தான் உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். நம்ம இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடும் போதே சொல்லியிருந்தோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்டெக்ஸோ இல்லை வந்து எக்ஸாம்பிள் எழுதினா தான் உங்களுக்கு வந்து 2 மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து 19வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதேமாதிரி வந்து 21வது கொஸ்டின். சரியா, சின்டெக்ஸ் ஃபார் எனி டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரெண்டுக்கு என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எழுதுனா போதுமானது. அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எனி 2 சூட்டபிள் டிஃப்ரென்ஸ். சரியா, அவங்க வந்து கீ கூட கொடுக்கல. ஏதாவது 2 டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் எழுதுனா போதுமானு சொல்லி கொடுத்துட்டாங்க. 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸு. சரியா, சின்டெக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கு உரிய சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுமானு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 25வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயே நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32nd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எழுதிட்டு அதுக்கு சூட்டபிள் எக்ஸாம்பிள் நம்ம எழுதணும். சரியா, அடுத்து 33வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துருந்துருக்கணும். அது உங்களுக்கு வந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 36வது கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு மார்க்காவது நமக்கு கிரேஸ் மார்க் இருக்குமா நம்ம எதிர்பார்த்துருந்தோம். 70க்கு நமக்கு 1 மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.